அன்பு. இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு இதமான ஃபீலிங் வருது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நமக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒரு ரொம்ப அழகான உணர்வு அது. சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அன்பு எப்படி வெளிப்படுது? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் ரொம்ப மென்மையா, ஒருவித அக்கறையோட தான் வெளிப்படும். பல நேரங்கள்ல அன்புங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகள்லையும் அவங்களுக்கு ஆதரவா நிக்கிற செயல்கள்லையும் தான் வெளிப்படுது. இன்னும் சொல்ல போனா, நமக்கு பிடிச்சவங்கள நாம பாத்துக்கிற அந்த மென்மையான நேரங்கள்ல, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அக்கறையா சொல்ற ஒரு கதையில, இதுல எல்லாத்துலயும் நம்ம அன்பை பார்க்கலாம். ஆமா, அம்போட இந்த மென்மையான இந்த அறம்னு சொல்றோமே, அந்த ஒரு முகம்தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒண்ணு. இதை தான் நாம ரொம்ப மதிக்கிறோம், கொண்டாடுறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அன்பு எப்பவுமே இப்படி மென்மையா தான் இருக்கணுமா? இப்ப நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. அன்பு சில நேரங்கள்ல ரொம்ப வலிமையா உறுதியா இருக்க வேண்டிய ஒரு தேவை வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட முக்கியமான புள்ளி. நம்ம இந்த கேள்விக்கான பதில் ஒரு பழங்கால ஞானத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இந்த வரிகளை ஒரு நிமிஷம் பாருங்க, இதோட ஆழத்தை கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அதாவது இதோட எளிமையான விளக்கம் என்னன்னா, அறியாதவங்க என்ன நினைப்பாங்க, அன்புங்கிறது வெறும் நல்ல விஷயங்களுக்கு அறத்துக்கு மட்டும்தான் துணையா இருக்கும்னு. ஆனா உண்மை அது இல்ல. ஒரு தப்ப தட்டி கேட்கிற வீரத்துக்கும் அதே அன்புதான் ஆதாரம். இதுதான் அன்பை நாம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாவி. சரி, இந்த ஞானத்தை ஒரு சின்ன கதை மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். இது அன்புங்கிற ஒரு அண்ணன் அவனோட தங்கை மாயாவை பத்தின கதை. அன்புக்கு அவன் தங்கை மாயா மேல இருந்த பாசம் ரொம்பவே மென்மையானது. அவளோட டிராயிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து அவளை எப்பவும் பத்திரமா பாத்துக்கிறது வரைக்கும் அவளோட அன்பு வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் அன்போட அந்த அறம் சார்ந்த முகம். இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. நாம அன்போட இன்னொரு முகத்தை பார்க்க போறோம். ஒரு நாள் பார்க்ல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பையன் மாயா கையில இருந்த அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மைய சட்டுன்னு புடுங்கிட்டான். பாவம், மாயா அழ ஆரம்பிச்சிட்டான். தன்னோட தங்க அழுறத பார்த்ததும் அன்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி பொங்கி வந்துச்சு. அது வெறும் கோபம் இல்ல, அதை விட ஆழமான ரொம்ப வலிமையான ஒண்ணு. அந்த ஒரு நொடியில அன்புக்கு முன்னாடி ரெண்டு வழி இருந்துச்சு. ஒன்னு கோபத்துல கத்தி சண்டை போட்டு நிலைமையை இன்னும் மோசமாக்குறது, இன்னொன்னு வீரமா நிமிந்து நின்னு தன் தங்கைய பாதுகாக்கிறது. அன்பு ரெண்டாவது வழியை தான் தேர்ந்தெடுத்தான். அவன் மெதுவா நடந்து போனான். அந்த பையனுக்கும் தன் தங்கைக்கும் நடுவுல ஒரு கேடைய மாதிரி போய் நின்னான். அவனோட குரல்ல கோபமே இல்ல, ஆனா ஒரு அசைக்க முடியாத உறுதி இருந்துச்சு. ரொம்ப தெளிவா சொன்னான், ப்ளீஸ் அதை திருப்பி கொடு, அது உன்னோடது இல்ல. இப்ப பாருங்க, கதையோட இந்த உச்சக்கட்டம் தான் நம்மள மையக்கருத்துக்கே கூட்டிட்டு போகுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்பு செஞ்சது எப்படி அன்போட வெளிப்பாடா இருந்துச்சுங்கிறது தான். பாருங்க, அவன் கோபத்துல எதையும் செய்யல. தன் தங்கைய பாதுகாக்கணுங்கிற ஒரே ஒரு தேவையால அந்த அன்பால தான் செயல்பட்டான். அவனுக்குள்ள வந்த அந்த வலிமை, அந்த வீரம் எல்லாமே மாயா மேல அவன் வச்சிருந்த பாசத்துல இருந்து வந்ததுதான். ஒரு தப்பை எதிர்த்து நின்னானே தவிர அவன் ஒரு தப்பும் செய்யல. இந்த கதை நாம முதல்ல பார்த்தோமே ஒரு ஞானம், அதை எவ்வளவு அழகா நமக்கு புரிய வைக்குது பாருங்க. அன்புங்கிறது அறத்துக்கு மட்டும் இல்ல, மரத்துக்கும், அதாவது வீரத்துக்கும் அதுதான் துணை. அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? உண்மையான அன்புங்கிறது வெறும் மென்மையான பூ மட்டும் இல்ல, தேவைப்பட்டா அது ஒரு வலிமையான கேடயமாவும் மாறும். ஒருவேளை அன்போட உண்மையான பலமே இதுவா தான் இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?